இந்தியாவின் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆயுதமேந்திய தாக்குதலில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் பிரபலமான உலகளாவிய சுற்றுலா தலமான பஹல்கமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகத்தின் மூலம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த இடம் மலேசியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வருகை தரும் இடம் என அறியப்படுகிறது. மலேசிய சுற்றுலா குழுவின் தலைவருடன் தொடர்பு கொண்டதோடு அவரும் சுற்றுலா குழுவில் இடம்பெற்றவர்களும் பாதுகாப்புடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள்.